இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கும்பம் ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் கடந்த 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு பலமிழந்து போனாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத இந்த நவம்பர் மாதத்தில் அடைகிறாரு. அப்போது சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறதே சனி பகவான் பலம் அடைகிறாரு அப்படிங்கிறது தான். ராஜகிரகங்கள்லேயே நீர்காரகனாக இருக்கக்கூடிய அந்த நீதிக்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு வேலைகள் அப்படிங்கிறத நடத்தி காட்டும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம டீமில் இருக்கிறவங்க சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியான எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. அப்புறம் ஜாதகம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு இலவசமாக பார்க்க முடியாதுங்க. அதுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அப்போ தாங்க ஜாதகம் சொல்கிறவங்களுக்கு அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். சரி, ஓகேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதோட ஒரு மகாபுருஷ ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அரிதான ஒரு யோகத்தையும் கொடுக்க போகுது. அப்படிப்பட்ட சனி பகவானோட இந்த வக்ர நிவர்த்தி ஒரு பலன்கள், அதாவது சனி பகவான் வந்துட்டு இதுக்கு மேலே கும்பம் ராசியில் நேர்கோட்டு ஒரு பயணம் அப்படிங்கிறதான் செய்வார். மார்ச் 29, 2025 அவர் மீனம் ராசிக்கு போயிடுவார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அப்படிங்கிறது முடிய போகுது. மேச ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்க போகுது. இதை பொறுத்து மற்ற ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சனியினுடைய பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய ஒரு வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கும்பம் ராசிக்காரர்களுக்கு கூட ஒரு பெரியதொரு விடுதலை அப்படிங்கிறது தான் இதை நம்ம சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியை விட்டு முதலமாக சனி பகவான் வெளில போக தொடங்கிட்டார். நேர்கோட்டு ஒரு பயணம் அப்படிங்கிறத தொடங்கிட்டார். உங்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு முக்காவாசி நிவாரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, ஜென்ம சனியை விட்டு சனி இப்போது நேர்கோட்டில் விலகி போக தொடங்கியிருக்காரு. இதற்கு மேலே ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரகதி அப்படிங்கிறத அடைய மாட்டார். கடந்த ஜூன் மாதம் வக்ரம் அப்படிங்கிறத அடைஞ்சார். இப்போது வக்ர நிவர்த்தியாகி எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீனம் ராசிக்கு நேர்கோட்டு ஒரு பயணத்தை தொடங்கிட்டார். அப்போது ராசியை விட்டு மெல்ல 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 வெகு தூரம் சனி பகவான் போக போகிறாரு. அதாவது 7.5 விரயம் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தை கடந்துட்டீங்க. ஜென்மம் அப்படிங்கிறத இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஜென்மத்தை விட்டும் சனி பகவான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. 7.5 சனியிலேயே இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதில் வக்கரத்தை முடிச்சுட்டு ஒரு நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறத தொடங்கிட்டதுனால ஜென்மத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்தாரோ அதை போகிற போக்கில் சரி பண்ணி விட்டுட்டு தான் போவார். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தில் நம்ம அதிகம் பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் 2வது சுற்றாக இருக்கக்கூடியவர்கள், மெயினாக 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாயோ இல்லை தந்தையோ இழந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது.
தாய் தந்தையரையே இழக்கலை அப்படின்னா கூட முக்கியமான ஒரு உறவுகள், நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இந்த மாதிரியான இழந்து போன ஒரு நபர்களுக்கு நிகராக நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறவரை உங்களுக்கு அடையாளம் காட்டுவார். அது வரக்கூடிய மனைவியாக இருக்கலாம், இல்லை புதுசாக கிடைக்கக்கூடிய தொழில் கூட்டாளிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இப்படி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நபர், இவரை நம்பி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை உங்களுக்கு அடையாளம் காட்டுவார் சனி பகவான். அதோட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணுவார். ஒரு ஜென்மசனி அப்படிங்கிறது நல்லதொரு தேக ஆரோக்கியத்தோடு இருந்தவங்கள கூட வாட்டி வதச்சி விட்ரும். நல்ல திடகாத்திரமாக இருந்தேன்டா, ஒரு 6 பேக் வச்சுருக்க மாதிரி இருந்தேன், இப்போ பார்த்தேன் அப்படின்னா திடீர்னு தொந்தி இந்த பக்கமாக போயிட்டேன், ஒரு மாடிப்படி ஏறி இறங்க முடியலை, ஒரு நல்லது கெட்டது சாப்பிட்டா கூட செரிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, ஏதோ நானும் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லதொரு பசிச்சு ருசித்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு, ஏதோ சாப்பிட்ணுமே அப்படிங்கிற கடமைக்கு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு வயிறு தொடர்பான ஒரு உபாதைகள், குடல் தொடர்பான ஒரு உபாதைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. ஏன் அப்படின்னா உடலை கழுவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடல் கெட்டு போயிருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். அதாவது உடலை பேண குடலை கழுவு அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி எதை சாப்பிட்டாலும் செரிக்காது அப்படிங்கிற ஒரு நிலமையில் இருப்போம். நம்மளையே சில பேர் பார்த்திங்க அப்படின்னா லாகிரி வஸ்துக்கள் அதுக்கெல்லாம் அடிமையாகி வந்திருக்கும். ஒரு மதிக்கு அடிமையாகிறது, புகைக்கு அடிமையாகிறது, அதை விட்டு மீண்டு வர முடியாது. இன்றைக்கி முன்னாலாம் என்றைக்காச்சும் போயிட்டு குடிச்சிட்டு வருவாங்க, இப்போலாம் தினமும் போயிட்டு தேடுது அப்படிங்கிற நிலைமை கூட சில பேர் அதை அடிமையாக்கியிருக்கோம். இப்போ அதில் இருந்தெல்லாம் சனிவங்களை மீட்டு எடுத்துருவார். அதோட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்காவது ஜாமீன் சொல்லி பொறுப்பு சொல்லி வாங்கி பணத்தை கொடுத்துட்டு, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜாமீன் போட்டுட்டு படாத பாடுபட்டுட்டு இருந்திருப்பீங்க. வாங்கினவன் வந்துட்டு அப்புறம் தரேன், இப்போ என்ன அர்ஜென்ட்டாக தரமாட்டானா, நம்பிக்கை இல்லையா அப்படி சொல்லிட்டு 1008 பதில் வச்சுக்கிட்டு இருப்பான். நாம் எப்படா தருவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு துரத்திக்கிட்டே அலைய வேண்டியதான். நம்ம யார்கிட்ட வாங்கி கொடுத்தோமோ அவன் நம்மளை போட்டு நோண்டுவான், தெரியாமல் மாட்டிக்கிட்டமேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியான விஷயங்களில் இருந்தால் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. கொடுத்த பணம் அப்படிங்கிறது வசூலாகிடும். ஏதோ கொஞ்சம் தூரம் அலைஞ்சாலும் ஏதோ சரி காசு வந்துச்சுடா பணம் அப்படிங்கிற மாதிரி நிம்மதி பெருமிச்சு விட்டுடலாம். வழக்கு தேவையில்லாத பொய் வழக்கம் நம்ம மேலே வந்திருக்கும், தேவையில்லாத ஒரு அவமானமாக நம்ம மேலே வந்திருக்கும், பழி அப்படிங்கிறது நம்ம மேலே வந்திருக்கும். நம்ம உண்மையே சொன்னாலும் 4 பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறத உருவாக்கி கொடுத்துரும். சொந்த பந்தத்தில், நட்பு வட்டத்தில் எங்கேயுமே மட்டு மரியாதை அப்படிங்கிறது இருக்காது. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வேலையை விட்டே விலகி இருக்கலாம். சொந்த தொழில் தொடங்குறேன் அப்படி சொல்லிட்டு ஆரம்பித்து அதுவும் பெருசாக போகாமல், விட்டு கொடுக்கவும் மனசு வராமல், தொடரவும் மனசு இல்லாமல் நிர்கதியாக நின்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இதுக்கு மேலே தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் லட்சியம் அப்படி சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, எனக்கு ஒரு திறமை இருக்குது, அதற்கான ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேறி போய்கிட்டே இருப்பேன். என்னை விட ஒன்றும் இல்லாதவன்லாம் இந்த மாதிரி எப்படி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அவனை விட நம்ம திறமைசாலி தான், நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இதுக்கு மேலே வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரும். ரொம்ப அற்புதமான ஒரு சனி பகவானுடைய ஒரு வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சொந்த தொழில் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் அடையும். அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகளை விட்டு விலகி தனித்து இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. தனித்து வெளியில் வந்தாலும் கூட நீங்கள் வெற்றி கொடி அப்படிங்கிறத நாட்டலாம். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. முதலீடு ஏதாவது போடலாமா ஜோசியரை அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அது மட்டும் வேண்டாம். கொஞ்சம் காலம் பொறுத்திருக்கணும். இருக்கிறத வச்சுட்டு என்ன செய்ய முடியுமோ அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் புது முதலீடுகள் அப்படிங்கிறது வேண்டாம். போட்டாலும் கூட அதற்கு உண்டான ஒரு பலாபலன் அப்படிங்கிறதே கிடைக்காது. அதோடு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த காசை போட்டால் கூட பிரச்சனை இல்லை. சில பேர் வட்டி காசுக்கு வாங்கி போட்டுட்டு ஐயோ வட்டி கூட அடைக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாயிருவாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் முதலீடுகளை தவிர்த்துடுங்க. கடன் வாங்கி முதலீடு போடுவது அப்படிங்கிறத முற்றும் முதலுமாக தவிர்த்துடுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு வந்திருக்கும். நம்ம என்ன தான் தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் கூட பிள்ளைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுல தடை தாமதம். ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும், வரன் பார்க்குறேன் அப்படின்னா அதற்கு சரியான ஒரு வரன் அமையலை. நானும் எங்கெங்கேயோ சுற்றி பார்த்துட்டேன், சரியான ஒரு வரன் அப்படிங்கிறது அமையலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்திருக்கும் சிலருக்கு. இதற்கு மேலே வரன் அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சர்க்கிள்கள் வருது. அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரிவுகள் அப்படிங்கிறது இருந்தால் கூட இப்போ அவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது.
பேர பிள்ளைகளை தூக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறதும் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது. இப்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு தான் போவார். அதனால் ஒரு விரக்தியோட உச்சத்தில் வாழ்ந்த கும்பம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக அடுத்தடுத்து எடுக்க வேண்டிய ஸ்டெப்பை நல்லதொரு அனுபவம் மிக்கவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு எடுத்து வைங்க. முதலீடுகள் மட்டும் போடாதீங்க. இருக்கிற முதலீடுகளை வச்சு கொஞ்சம் யோசித்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து சிந்திச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருடமாக 7.5 சனியால் பாதிக்கப்பட்டு பட்ட காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நல்லதொரு உறவுகள், நல்லதொரு நண்பர்கள் உங்களுக்கு இனிமேல் அமைவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நம்ம 10 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போகிறவங்களா தான் இருந்திருப்பாங்கன்னு ஒழிய நமக்கு கஷ்டம் அப்படின்னா எட்டி பார்க்க கூட ஒரு 10 பேர் வரமாட்டாங்க, ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்க. குறை சொல்கிறதுக்கு வேணால் ஒரு 10 பேர் வருவாங்க. அப்படி இருந்த நிலை அப்படிங்கிறது மேலே மாறிடும். ரொம்ப ஒரு நல்லதொரு நேரம் அப்படிங்கிறது துவங்கியிருக்கு. இந்த 2 ஆண்டு காலம் குடும்ப விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்தால் தவிர்த்துடுங்க. விட்டு கொடுத்து போங்க. வீட்டில் பிரச்சனை வந்தால் எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம், வீட்டில் பிரச்சனை வந்தால் எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டு சமாதானமாக போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி வழக்கு விவகாரங்கள் அப்படிங்கிறத கூடுமான வரைக்கும் சாட்சிக்காரன் காலில் விழுவதில் சண்டை காலில் விழுவுறது மேல் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. மற்றபடி பூர்வீக சொத்து தொடர்பான எந்ததொரு முடிவுகளும் எடுக்க வேண்டாம். விற்பனையோ வாங்குறதோ இல்லை பாகம் பிரிக்கிறதோ இப்போ அது தொடர்பான எந்ததொரு முடிவுகளும் வேண்டாம். சகோதர வர்க்கத்திற்குள்ள கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம். புது முதலீடுகள் அப்படிங்கிறதும் வேண்டாம். இது எல்லாமே தவிர்த்துட்டாலே இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். தினமும் விநாயகர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க. எல்லாம் நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.